ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கன்னிராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, தமிழ் மாதமான ஆனி மாதத்தை கிட்டத்தட்ட 15 நாட்கள் நம்ம கடந்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு சில கிரக மாற்றங்களானது உருவாக போகுதுங்க. அந்த கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகளானது உருவாக போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த விஷயத்தெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசுவாச வருடத்தினுடைய 6வது மாதமான ஆனி மாதத்தினுடைய 15 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நாம் மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களில் முக்கியமான ஒரு கிரக மாற்றம் அப்படின்னா சுக்கிரனுடைய பயிற்சி தாங்க. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சுக்கிரன் என்ன மாதிரியான மாற்றத்தை எல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை நான் வேறு வேலைக்கு போகணும், புதுசாக ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்பட போகுது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. மேலும் இந்த டைமில் வெளிநாடு போய் நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்குமே அதற்குரிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது கட்டாயமாக அதற்கான பலன்கள் கிடைக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக போகுது. அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தினுடைய நலன் கருதி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது. கன்னிராசியுடைய நேயர்களே, பெண்களால் உங்களுக்கு பெருமைகள் சேரப்போகுதுங்க. சொல்லப்போனால் வளர்ச்சி பாதையில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த இடையூறுகள் எல்லாத்தையுமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புதுவிதமான முயற்சிகள் எல்லாம் எடுக்க போகிறீங்க. அந்த இடையூறுகள் விலக விலக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ புதுசாக வாகனம் வாங்கி பயணிக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோ கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அது நிறைவேறும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை இந்த காலத்தில் எதையுமே உங்களால் திட்டமிட்டு செய்ய முடியாமல் கூட போயிடும். ஸோ இந்த கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்களும் அதிகமான விரயங்களும் கூட ஏற்படலாம். ஸோ எது வேணால் உங்களுக்கு நடக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுது. ஒரு சில காரியங்களை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா அதுக்காக நிறைய போராட வேண்டியும் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த கிரகத்தினுடைய நேரங்கள் ஏற்படக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. அதிகார அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கூட இந்த டைமில் சாதாரண பொறுப்புக்காக கீழே இறங்கி வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய மனசில் பயத்தை அதிகரித்து கொடுக்கும். இருந்தாலுமே கூட குடும்பத்தில் ஒரு சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கூட தலை தூக்க ஆரம்பிக்கும். குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசில் தைரியம் இழந்துடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வை சனியின் மீது படும் பொழுது தான் ஏற்படும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு நல்லதாக இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களாம் ஒன்று சேருவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உறவினர்களால் இந்த டைமில் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் உதவிகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே உறவினர்களால் மட்டுமே ஏற்பட போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட.
அதோட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அளவுக்கு அதிகமான பழக்கங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக வந்து இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் கையாளணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சகோதரர்களோட மன வருத்தங்களானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கூடுமான வரைக்கும் கன்னிராசி நேயர்களே வரக்கூடிய நாட்களில் பொறுமையோட கொஞ்சம் மட்டும் அனுசரித்து போங்க. ஏன்னா உறவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதற்காக கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு நண்பர்கள் வகையில் எதிர்பாராத நன்மைகளும் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டிப்பாக செட்டில் பண்ணிவிடுவீங்க. நல்ல வாய்ப்பு அதுக்காக இருக்குது. அதே போல் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கொடுத்த கடனும் கூட இப்போ வந்து திருப்பி கிடைக்கும். ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்துலேயும் அப்படிதாங்க. இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் மாறும். ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரொம்ப கவலையோடு அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருப்பீங்க. எப்படா அதெல்லாம் முடிக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. அதே போல் பணியாளர்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்ற சலுகைகளும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாபம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்து கவலைப்படக்கூடாது, பின்வாங்கவும் கூடாது. ஏன்னா நம்மளுடைய முயற்சி சரியானதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய வேலைகளை நம்ம தானாக வந்து செய்துகிட்டே இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற முயற்சியும் வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இது வரைக்கும் எப்படி செய்துட்ருக்கீங்களோ அதையே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எந்த விதமான புது விதமான முயற்சிகளையுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னாலுமே கூட அதில் உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா, லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் செலவு செய்கிறதுனாலையோ அதற்காக நல்ல எஃபெக்ட் போட்டு வேலை செய்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்களோ அதே போலையே கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு லாபங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய வேலைப்பாடுகளும் குறைவாகத்தான் இருக்கும். அதனால் இந்த டைமில் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது. இது மட்டும் இல்லாமல் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது அனுமதிகள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா கூட அது உங்களுக்கு உடனே கிடைச்சிடாதுங்க. நிறைய பிரச்சனைகள் இழுபறிகளுக்கு பின்னாடி தான் வந்து கிடைக்கும். அதனால் கன்னிராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. புதன் புத்திக்காரகன ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமே வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட கவர்ந்திழுக்கக்கூடிய அளவுக்கு பேச்சாற்றலும் உடல் அமைப்பும் வந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து ஒரு சில மாற்றங்களும் அப்படின்றது ஏற்பட இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து காத்திருக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் பல வகையிலையுமே உங்களுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்க போகுதுங்க. ஸோ இந்த நாட்களில் புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய மரியாதை இருக்கு இல்லையா, அந்த மரியாதை அதிகரிக்க போகுது. ஸோ அது உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அதிகரிக்க போகுது. கணவருடைய பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும். நல்லபடியாக வந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை இருக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் உதவியாக இருக்கும். ஒருவேளை நான் வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருக்கேன், அலுவலகத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றவங்களாம் சிறப்பான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வெற்றி அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலையில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் தான். அதுதான் நம்மளுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் கூட. ஸோ அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் இப்போ வந்து அடைய போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களுமே உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க. எம்பெருமான் ஈசனை நீங்கள் மனதார வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போகும். அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தலை வாங்கி நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளுமே நீங்கள் வந்து அடைவீங்க.
இந்த வரிசையில் எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தை தவறாமல் 3 முறை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு இணையான மந்திரம் எதுவுமே வந்து கிடையாது. இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் மனசில் ஒரு உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். கண்டிப்பாக ஈசன் மீது நம்பிக்கை வைத்து இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.